பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லுக் காஸ்பல் சாப்டர் 11 verse 5. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், சிநேகிதனிடத்தில் நாம் சேருவோம், சிநேகிதனிடத்தில் ஐக்கியம் கொள்ளுவோம். அப்பொழுது தட்டப்படுகிற காரியங்களுக்கு சிநேகிதன் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியில் இந்த வசனம் இப்படியே ஆரம்பிக்கிறது. பின்னும் முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, யோவானுடைய சீஷர்களுக்கு யோவான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீர் எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப பேட்டர்னை சொல்லி கொடுக்கிறார், எப்படி ஜெபிக்கணும்னு. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, எப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆரம்பிக்கணும், சித்தத்தை கேட்கணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அடுத்தது அன்னன்னைக்கு ஆகாரத்தை எங்களுக்கு தரணும். அடுத்தது நாங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் மன்னிக்கணும். அடுத்தது சோதனைக்கு உட்படாமல் நாங்கள் இருக்கணும். கடைசியாக ராஜ்யம், வல்லமை, கனமகிமைகளை கர்த்தருக்கு செலுத்தி முடிக்கணும். இந்த ப்ரேயர் பேட்டர்னை சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்துட்டு விடலை. இன்றைக்கி வார்த்தை அதுதான். நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும். சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் முடிக்கணும். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் பிரியப்படலை. இது ஒரு ஜெப பேட்டர்ன். ஆனால் பின்னும் என்கிற வார்த்தை தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அதில் என்ன சொல்லப்படுகிறது, நீ ஒரு ருட்டீன் ப்ரேயர் வைத்துக்கொள்ளாமல் ரிலேஷன்ஷிப் ப்ரேயர் வைத்துக்கொள். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு ருட்டீன் ப்ரேயர் இருக்கும். ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க, என் கைகள் இருக்கிறீங்களா, இப்படி நமக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே நன்றின்னு எழுப்பி போயிடுவோம். அந்த ஜெபம் அல்ல கர்த்தர் தம்முடைய சீஷர்களிடத்தில் எதிர்பார்த்தது. அவர் பின்னும் என்று சொல்லி எதை ஆரம்பிக்கிறார், ஒரு சிநேகிதன் ஒருவன் இருக்கிறான், அந்த சிநேகிதனோடு பழகி இருக்கிறான். அந்த சிநேகிதனோடு பழகும் பொழுது பாதி ராத்திரியிலே ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அப்பொழுது ராத்திரி வேளையிலே சிநேகிதனுடைய வீட்டுக்கு போகிறான். சிநேகிதன் தன் பிள்ளைகளோடு தூங்கி கொண்டிருக்கிறான். கதவை தட்டி 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 சிநேகிதன் வரும் வரைக்கும் காத்திருக்கிறான். கதவு திறக்கப்படுகிறது. எதனால் திறக்கப்படுகிறது? சிநேகிதன் வருந்தி கேட்டபடினால் திறக்கப்பட்டு தன் வீட்டுக்கு வந்தவனுக்கு அவன் கொடுக்கும்படியாக அந்த 3 அப்பங்கள் கொடுக்கப்படுகிறது என்று ஒரு சின்ன ஒரு உவமையை சொல்கிறாரு கிறிஸ்து. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு ருட்டீன் ப்ரேயர் இருப்பதை விட ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ரேயர், உறவுள்ள ப்ரேயர். பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நம்ம பேசும்போது மளிகை லிஸ்ட்டு மாதிரி லிஸ்ட்டு போட்டு பேச மாட்டோமே. இதெல்லாம் என் நண்பன்கிட்ட பேசணும்னு சொல்லி யோசிச்சுட்டு போக மாட்டோமே. நண்பனோடு அப்படி போகும்போது நம்ம பாட்டுக்கே பேச ஆரம்பித்து இதுப்பா அதுப்பா அதுப்பா இதுப்பான்னு அப்படியே பேசிகிட்டே போகும்போது நேரம் போகிறதே தெரியாதே. அதே போல தான் நம்முடைய ஆண்டவரிடத்தில், அதிலும் முக்கியமாக திருத்துவ தேவனில் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஸ்நேகிதன்கிட்ட பேசுகிற மாதிரி நல்லா பேசுங்க, உறவு கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ரேயர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, பாதி ராத்திரியில் தன் சிநேகிதன் வீட்டுக்கு போனான். ராத்திரியில் எழும்பு போகும்போது ரோட்டில் லைட் இருக்காது, பள்ளம் குழி எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி போகணுன்னு தெரியாது. ஆனால் இவன் சிநேகிதன் வீட்டுக்கு அடிக்கடி போனதுனால லைட் இல்லைனாலும், ரூட்டு குழி இருக்கா குண்டு குழி இருக்கா அது தெரியலனாலும் சரியாக போய் நைட்டில் சேர்ந்துட்டான் பாருங்க. ஏன்னா அவன் அன்னைக்கு நைட்டு மாத்திரம் ஸ்நேகிதன் வீட்டுக்கு போனவன் இல்லை, ரெகுலராக ஸ்நேகிதன் வீட்டில் போய் பேசிகிட்டே வர்றான். அதனால தான் திடீர்னு அந்த நைட்டில் ஒரு தேவை வரும்போது ஸ்நேகிதன் வீட்டில் போய் கதவை தட்டும் பொழுது அந்த கதவு திறக்கப்படுகிறது. ஆம்பரியமானவர்களே, நமக்கும் ஆபத்து வேளை வரும், தீங்கு நாள் வரும். இவைகள் மத்தியில் கர்த்தருடைய கதவை தட்டும்போது அந்த கதவு எப்போ திறக்குன்னா, டெய்லி உறவு கொள்கிறாங்களே, டெய்லி ஸ்நேகிதனோட
நிறைவு கொண்டு போகிறாங்களே, அவர்களுக்கு கர்த்தர் கதவை திறக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, சிநேகிதனோடு பழகுங்க. ரிலேஷன்ஷிப் ப்ரேயரில் உங்களை நல்லா வைத்துக்கொள்ளுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரிங்க. அந்த இடைவிடாமல் சிநேகிதனோடு பழகி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு எந்த சூழ்நிலையில் ஆபத்து ஏற்பட்டாலும், பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வந்தாலும், அதை மேற்கொண்டு ஜெயம் கொள்ள நம்முடைய சிநேகிதன் நமக்கு உதவி செய்வார். சிநேகிதனோடு பேசுவோமா? சிநேகிதனோடு உறவு கொள்வோமா? வாருங்கள் ஜெபிப்போம். பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் சிநேகிதன். பரிசுத்தாவியானவரே, நீர் எங்கள் சிநேகிதன். உம்மோடு நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் இடைவிடாமல் பழகி 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 உங்கள் உறவிலேயே வைத்துக்கொள்ள எங்களை உதவி செய்யுங்கப்பா. ருட்டீன் ப்ரேயர் அல்ல ஆண்டவரே, அது ஒரு பாரம்பரிய ஜெபம். அதை தாண்டி நாங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ரேயருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் 24 hours ப்ரைஸிங்கில், துதியில், ஸ்தோத்திரத்தில், அந்நிய பாஷையில் உம்மோடையே நெருங்கி இருக்க உதவி செய்யும். அதன் மூலமாய் எங்கள் சிநேகிதனோடு நாங்கள் பழக, சிநேகிதனோடு உறவு கொள்ள, பாதி ராத்திரியிலே, துன்ப வேலையிலே, நெருக்கத்தின் வேலையிலே நாங்கள் கூப்பிடும் பொழுது அருகில் வந்து நீர் உதவி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பழக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.